ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ டூ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்னது? அத எப்படி டிடெக்ட் பண்றது? அத எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது? அண்ட் அத எப்படி மிட்டிகேட் பண்றது? ஸோ எக்ஸர்சைஸ்ல என்னென்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு? அது தியரிட்டிக்கல் பார்ட் அண்ட் பிராக்டிகல் பார்ட் இது 2மே தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பர்ட்டிகுலர் வீடியோல. ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஓகே மக்களே! இப்ப வந்து நீங்க டைரக்ட்டா tryacme.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ டூ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு இருக்கும். நம்ம ஆல்ரெடி வெப் ஃபண்டமெண்டல்ஸ் லேர்னிங் பார்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்ட்ரோ டூ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ரூம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டாஸ்க் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்ன அப்படின்னு ஒரு ரியல் வேர்ல்ட்ல லேமன் டெர்ம்ல நான் சொல்றேன். ஸோ நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு விசிட் பண்றீங்க. ஸோ இதுதான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க ஏதோ ஒரு டிஷ் வந்து ஆர்டர் பண்றீங்க. ஸோ வெயிட்டர் வந்து அந்த ஆர்டர் என்ன அப்டின்ட்டு கேட்டுட்டு போயிடுறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த பர்ட்டிகுலர் ரெஸ்டாரண்ட்ல கிட்சன்ல உங்களுக்கு பிடிக்காதவங்க ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட்ல ஏதோ ஒண்ணு வந்து மிக்ஸ் பண்றாங்க. இட் கேன் பி பாய்சன் ஆர் எனிதிங். ஓகேவா? ஸோ அத சாப்பிட்ட உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, ஸோ அவரு கலக்குறாருன்னு சொன்னேன்ல. ஸோ ஏதோ ஒண்ணு பாய்சனோ ஏதோ ஒண்ணு கலக்குறாரு. ஸோ அது வந்து உங்களுக்கும் தெரியாது. அண்ட் அந்த வெயிட்டருக்குமே தெரியாது. என்ன அவங்க இது பண்றாங்கன்ட்டு. ஸோ அத சாப்பிட்ட உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, லைக் ஏதாவது ஒரு சிக் ஆகும். இல்லன்னா நீங்க வந்து இறந்து போயிடுவீங்க. ஸோ இது வந்து ஒரு யூசுவல் பிஹேவியர் அப்டின்னு சொல்லலாம். இதுவே வந்து வெப்சைட்ல வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அப்டின்னா என்னதுன்னா, ஸோ நீங்க வெப்சைட்ல ஒரு மீல் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ மீல் அப்படிங்கிறது நீங்க கேட்கிற இன்ஃபர்மேஷன் ஆர் ரிசோர்ஸ் ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்ல நீங்க விசிட் பண்ணி அந்த ரிசோர்ஸ அக்சஸ் பண்ணும்போது, நீங்க தேடுறது இல்லாம அதுல உள்ள ஏதோ ஒரு அந்த வெப்சைட்ல உள்ள ஐஃப்ரேமோ இல்ல ஏதோ ஒரு ஃபங்ஷனாலிட்டீஸ நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களோட ப்ரௌசர்ல வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுது. ஸோ அது எக்ஸிக்யூட் ஆன உங்களுக்கு தெரியாம உங்களோட இன்ஃபர்மேஷன், பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக்கருக்கு வந்து போய் சேருது. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம ரூம் பிரீஃப் பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, எக்ஸர்சைஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு முக்கியமான தேவை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். ஸோ, ஜாவாஸ்கிரிப்ட் அப்டின்னா என்னதுன்னா, நீங்க யூசுவலா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணும்போது, HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இது 3மே வச்சு தான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் வெப்சைட்ட வந்து பில்ட் பண்ணுவீங்க. நீங்க வெறுமே HTML, CSS வச்சு பில்ட் பண்ணீங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டா தான் இருக்கும். அந்த வெப்சைட்ல சில பட்டன்ஸ், சில ஃபங்ஷனாலிட்டீஸ் அந்த வெப்சைட் கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பயன்படுத்துவீங்க. ஓகேவா? ஸோ, உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எக்ஸர்சைஸுக்கான பேலோட வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா தான் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ, அத எப்படி கிராஃப்ட் பண்றது? அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்ல எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்ட்லாம் வந்து வொர்க் ஆகுது? அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்க உங்களுக்கு ஏத்த பேலோட வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸர்சைஸ் அப்படின்னா என்ன? ஸோ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்க வந்து ஷார்ட் ஃபார்ம்ல எக்ஸர்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சைபர் செக்யூரிட்டி கம்யூனிட்டில. ஸோ இது வந்து எதுல கிளாசிஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ஜெக்ஷன் அட்டாக் அண்ட் ஏதாவது ஒரு மலிஷியஸ் ஜாவாஸ்கிரிப்ட் பேலோட் வந்து அப்ளிகேஷன்ல இன்ஜெக்ட் பண்ணப்படுது அப்படின்னா, and it will be executed in the other users browsers or in the users browsers அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த பர்ட்டிகுலர் ரூம்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸர்சைஸ் எப்படி வந்து ஒரு எக்ஸர்சைஸ் பேலோட வந்து கிரியேட் பண்றது, எப்படி வந்து ஒரு எக்ஸர்சைஸ் பேலோட வந்து மாடிஃபை பண்றது, லைக் ஏதாவது ஒரு ஃபில்டர்ஸோ இல்ல வேஃப் இருந்தா அது எப்படி பைபாஸ் பண்றது, அத பத்தி தான் இந்த பர்ட்டிகுலர் ரூம்ல வந்து தியரிட்டிக்கலாவும் ஆஸ் வெல் அஸ் பிராக்டிகலாவும் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அ எக்ஸர்சைஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி காமன். லைக் நீங்க இப்போ வரைக்குமே எந்த ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணாலுமே கண்டிப்பா அதுல ரிஃப்ளெக்டட் எக்ஸர்சைஸோ, இல்ல ஸ்டோர்ட் எக்ஸர்சைஸோ, பிளைண்ட் எக்ஸர்சைஸோ இருக்கும். ஸோ அதுக்கான சாம்பிள் ரிப்போர்ட்ஸ் மாரி குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி HackerOneல சப்மிட் பண்ணப்பட்ட ரிப்போர்ட்ஸ்லாம் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் போய் பாருங்க. ஒவ்வொரு எக்ஸர்சைஸ்க்கும் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். $7,500, $2,500, $1,000 அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஈஸி டூ ஃபைண்ட் அண்ட் இட்ஸ் ஈஸி டூ கெட் அ குட் அமௌண்ட் ஆஃப் பவுண்டி அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸ்டெப்ஸ் டூ ரீப்ரொடியூஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் ரிப்போர்ட். இது வந்து Shopifyல யாரோ ஒரு ரிசர்ச்சர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. டிராகன் அப்படின்ற ஒரு யூசரு. ஸோ ஓப்பன் யுவர் ஸ்டோர், நேவிகேட் டூ திஸ் பர்ட்டிகுலர் யூஆர்எல். ஸோ அதுல வந்து ஸ்ட்ரீட் அட்ரஸுக்கு பதிலா இங்க வந்து ஒரு எக்ஸ்எஸ்எஸ் பேலோட வந்து போட்டிருக்காரு. ஜாவாஸ்கிரிப்ட் பேலோட் அது. ஓகேங்களா? ஸோ இது ஒன்ஸ் நீங்க அத சேவ் பண்ண அப்புறம், இந்த பர்ட்டிகுலர் டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்எஸ்எஸ் அலர்ட் மெசேஜ் வந்திருக்கும்னு சொல்றாரு. ஸோ அதோட பிஓசியுமே நம்ம பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. அவரு சேவ் பண்ண அப்புறம். அ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் பேலோடயே வந்து மாடிஃபை பண்ணி, அதுலேருந்து அந்த பர்ட்டிகுலர் யூசரோட குக்கியுமே வந்து ஸ்டீல் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸஸஸ் பேலோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இவ்ளோ தான் ஸ்டெப்ஸு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, $1000 வந்து குடுத்துருக்காங்க. இதே மாரி நெறைய ரிப்போர்ட்ஸ் இதுல இருக்கு. ட்ரையாக்மேல குடுத்துருக்காங்க. போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேலோட்ஸா இருக்கும். ஏன், எதுக்கு அந்த பர்ட்டிகுலர் பேலோட யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம இந்த பர்ட்டிகுலர் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப டைரக்ட்டா இதுல போங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் டஸ் எக்ஸ்எஸ்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ்எஸ்எஸ்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ இது சப்மிட் குடுங்க. ஸோ இப்ப வந்து டாஸ்க் 2 போயிடலாம். டாஸ்க் 2ல வந்து நம்மளோட வேலை என்னது அப்படின்னா, அ எக்ஸ்எஸ்எஸ் பேலோட்ஸ் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல. எந்தெந்த பேலோட் எது எதுக்கு யூஸ் பண்றாங்க? இது மூலியமா என்ன யூசருக்கு இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல எக்ஸஸஸ் இருக்கா? இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அலர்ட் எக்ஸஸஸ் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது? அலர்ட் 1 அப்படின்னு ஒரு பேலோட் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒரு பேசிக் எக்ஸஸஸ் பேலோட். ஸோ இது வந்து ஸ்கிரிப்ட் டேக் குள்ள குடுப்பீங்க. ஸோ ஸ்கிரிப்ட் டேக் குள்ளார இந்த அலர்ட் குள்ளார நீங்க இல்ல ப்ராம்ப்ட் அப்படின்ற ஒரு ஏதாவது ஒண்ணு குடுத்தீங்க அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த எக்ஸஸஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஓகேவா? ஈவன் நீங்க நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் ஒரு என்ன சொல்றது? நோட்பேட் நோட்பேட் ஓப்பன் நோட்பேட் பிளஸ் பிளஸ் ஓகேவா? ஸோ இதுல வந்து நான் இந்த இத குடுத்துடுறேன். இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் என்ன சொல்றது? ஒரு டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன். ஓகேவா? டெஸ்க்டாப்ல எப்படி சேவ் பண்றேன் அப்படின்னா, XSS.html அப்படின்னு ஒரு ஒரு HTML ஃபார்மேட்ல வந்து சேவ் பண்றேன். இப்போ அந்த டெஸ்க்டாப்ல இருக்கிற அம் HTML பேஜ் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். XSS அப்படின்ற ஒரு அலர்ட் வருது. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு பேசிக் POC அப்படின்னு சொல்லலாம் XSSக்கு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்ல XSS இருக்கா? இல்லையா? அப்படின்னு டிடெக்ட் பண்றதுக்கான பேசிக் பேலோட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து செஷன் ஸ்டீலிங் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வந்த அப்புறம், வேற என்னென்ன பேலோட்லாம் நீங்க கிரியேட் பண்ணலாம்னா, செஷன் ஸ்டீலிங் பேலோட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே இந்த ஸ்கிரிப்ட் டேக் உள்ளார தான் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, hacker.thmங்கிறது நீங்க ஒரு ஹேக்கர் ஆர் அட்டாக்கர்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட வெப் சர்வரோட ஐபி ஆர் டொமைன் நேம். அண்ட் இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டீல் குக்கி அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்றாங்க. பிடிஓஏ அப்படிங்கிறது பேஸ்64 வந்து என்கோட் பண்றாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் பேலோட ஒரு வெப்சைட்ல வந்து இன்ஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, வேற ஒரு விசிட் பண்ணும்போது, இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து என்ன சொல்றது? எக்ஸிக்யூட் ஆயிட்டு, அவங்களோட செஷன் குக்கி வந்து இந்த hacker.thm அப்படின்ற ஒரு வெப் சர்வருக்கு வந்து போய் சேரும். அதுதான் வந்து செஷன் ஸ்டீலிங். ஓகேவா? ஸோ இதுவே வந்து கீ லாகர் அப்படின்னா என்னதுன்னா, அ நீங்க டைப் பண்ற வெப்சைட்ல இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. அந்த வெப் அப்ளிகேஷன் வந்து உங்களோட யூசர் கிரெடென்ஷியல்ஸ் வந்து கேட்குமா? லைக் லாகின் ஆர் சைன் அப் குடுப்பீங்க. ஆர் சம்டைம் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து கிரெடிட் கார்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ நீங்க என்னென்னலாம் டைப் பண்றீங்களோ, இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்ட வந்து ஹேக்கர் ஆர் அட்டாக்கர் வந்து அந்த வெப்சைட்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ நீங்க என்னென்னலாம் டைப் பண்றீங்களோ, அதெல்லாம் கீலாக் அந்த கீபோர்ட்ல நீங்க ஒவ்வொரு கீஸ்லாம் பிரஸ் பண்றீங்களா? ஸோ என்னென்னலாம் டைப் பண்றீங்களோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, hacker.thm அப்படின்ற ஒரு வெப் சர்வருக்கு வந்து போய் சேரும். ஓகேவா? ஸோ இதுவே வந்து பிசினஸ் லாஜிக். ஸோ இது வந்து ஒரு ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல வந்து சேஞ்ச் இமெயில் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்ஷன். ஸோ இத அப்யூஸ் பண்றதுக்காக நீங்க ஒரு எக்ஸ்எஸ்எஸ் பேலோட் வந்து கிரியேட் பண்றீங்க. ஸோ இந்த எக்ஸ்எஸ்எஸ் பேலோட் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த யூசரோட இமெயிலுக்கு பதிலா உங்களோட இமெயிலா வந்து மாத்துது. அதாவது attacker@hacker.thm அப்படின்ற இமெயிலா மாறிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த இமெயில் மாறிடுச்சுன்னா, அவங்களால என்ன பண்ண முடியும்? அக்கவுண்ட் டேக் ஓவர் பண்ண முடியும். அந்த யூசரோட பாஸ்வேர்ட வந்து ரீசெட் பண்ணி அந்த அக்கவுண்ட்ட கம்ப்ளீட்டா வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிசினஸ் லாஜிக்.
ஸோ இதுதான் அவங்க 3 கேட்டகரியா குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பேசிக் ஸ்டஃப் ஒரு எக்ஸஸஸ் பேலோட வந்து எக்ஸிக்யூட் பண்றது. ஸோ இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, விச் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி கேன் கன்டெயின் யூசர் செஷன் டோக்கன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட் லைக் எந்த ஒரு பேலோட் மூலியமா இந்த செஷன் டோக்கன் வந்து ஸ்டீல் பண்ண முடியும் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் குக்கி. பிகாஸ் இந்த டாக்குமெண்ட் டாட் குக்கி மூலியமா உங்களால அந்த யூசரோட லாகின் டோக்கன்ஸ் அதாவது குக்கீஸ வந்து ஸ்டீல் பண்ணி, நீங்களுமே அந்த லைக் அந்த வெப்சைட்ல அந்த குக்கி வந்து எக்ஸ்பயர் ஆகலன்னா, உங்களால அந்த பர்ட்டிகுலர் அக்கவுண்ட் வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். ஓகேவா? அந்த யூசர் செஷனுக்குள்ளார நுழைய முடியும். ஸோ விச் ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் அஸ் அ ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம். அலர்ட் அப்படின்ற ஒரு அம் ஃபங்ஷன் தான் லைக் அந்த அலர்ட்ங்கிறத மெத்தட் மூலியமா தான் உங்களால பிஓசி வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். பேசிக் பிஓசி ஓகேவா? ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் எக்ஸஸஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ் அப்டின்னா என்னதுன்னா, நீங்க ஏதாவது ஒரு இன்புட் வந்து குடுக்குறீங்க HTTP ரெக்வெஸ்ட்ல. அது வந்து வெப்சைட்டோட பேஜ் சோர்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ வித்தவுட் எனி வேலிடேஷன். ஸோ மெயினா எக்ஸஸஸ் நடக்க என்ன காரணம் அப்டின்னா, நீங்க குடுக்குற யூசர் டெம்ப்ளேட் இன்புட் வந்து அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து வேலிடேட் பண்ணாம, டைரக்ட்டா வந்து அந்த அப்ளிகேஷன்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆனாலோ, ஸ்டோர் ஆனாலோ, மெயினா நடக்கக்கூடியது வந்து இன்புட் வேலிடேஷனால தான். பிளஸ் அவங்க யூஸ் பண்ற ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்ஷனையுமே உங்களால அப்யூஸ் பண்ண முடிஞ்சாலுமே, இந்த பர்ட்டிகுலர் எக்ஸஸஸ் வந்து ஹேப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இவங்க வந்து எக்ஸாம்பிள் சினாரியோ அப்படின்னு குடுக்குறாங்க. என்னதுன்னா, ஸோ இதுல வந்து ஆக்சுவலி லேப் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் வரும். இந்த பிளைண்ட் எக்ஸர்சைஸ்க்கு அப்புறம் தான் வரும். பெர்ஃபெக்டிங் யுவர் பேலோட் இது 2ம் தான் லேபு. இது எல்லாமே தியரிட்டிக்கல் பார்ட் தான். ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்டட் எக்ஸர்சைஸ்ல என்ன குடுக்குறாங்கன்னா, ஸோ நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்ல வந்து ஏதாவது ஒரு இன்வாலிட் இன்புட் குடுக்குறீங்க. இன்வாலிட் இன்புட் குடுக்கும்போது என்ன வரும்? இந்த மாரி ஒரு மெசேஜ் வருமா? எரர் வந்து அடிக்கும். லைக் இன்வாலிட் இன்புட் டிடெக்டட் அப்படின்னு வரும். ஆர் ஏதோ ஒரு ஜெனரிக் எரர் மெசேஜ் வரும். ஸோ இந்த எரர் மெசேஜ்க்கு பதிலா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டேக் அதாவது பேராகிராஃப் டேக் உள்ளார வருது. ஸோ இதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்கன்னா, attacker.thm/evil.js ஸோ இது வந்து அட்டாக்கரால கிராஃப்ட் பண்ணப்பட்ட ஒரு அம் என்ன சொல்றது? யூஆர்எல்லா இருக்கு. லைக் attacker.thmங்கிறது அட்டாக்கரோட சர்வர். அதுல வந்து evil.js அப்படின்ற ஒரு அ என்ன சொல்றது? ஒரு ஃபைல வந்து அவரு ஹோஸ்ட் பண்றாரு. ஹோஸ்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டேக் எஸ்ஆர்சிக்குள்ளார அனுப்புறீங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல்ல வந்து அட்டாக்கர் என்ன பண்ணுவாருன்னா, டைரக்ட்டா ஒரு ஃபிஷிங் லிங்க் மாரி அந்த ஒரு விக்டிம்க்கு வந்து அனுப்புவாரு. ஸோ அதுதான் இந்த இந்த இன்ஃபோகிராஃபிக்ல குடுத்திருப்பாங்க. ஸோ அட்டாக்கர் வந்து இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல் ஸோ வெப்சைட்.ahmங்கிறது விக்டிம் லெஜிட்டிமேட்டா யூஸ் பண்ற வெப்சைட். ஓகேவா? ஸோ விக்டிம் வந்து என்ன பார்ப்பாரு, ஓகே இது நம்ம யூஸ் பண்ற லெஜிட்டிமேட் வெப்சைட் தானே அப்படின்னு அவர் கிளிக் பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸோ அந்த பர்ட்டிகுலர் லிங்க்ல இருக்கிற இந்த evil.js வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அவரோட ப்ரௌசர்ல. தென் அது எக்ஸிக்யூட் ஆயிட்டு டைரக்ட்டா அட்டாக்கருக்கு வந்து இவரோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே போய் சேரும். ஸோ அதுதான் இந்த பர்ட்டிகுலர் இன்ஃபோகிராஃபிக்ல வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ புரியலன்னா இது படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த அட்டாக்கர் வந்து ஒரு ஃபிஷிங் லிங்க் மாரி அனுப்புறாரு. ஸோ இந்த விக்டிம் வந்து அது தெரியாம கிளிக் பண்ணிடுறாரு. ஸோ கிளிக் பண்ண லிங்க் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுது அந்த வெப்சைட்ல. தென் அந்த அவரோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் செஷன் டோக்கன்ஸ் எல்லாமே வந்து அட்டாக்கருக்கு வந்து போயிடுது. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ரிஃப்ளெக்டட் எக்ஸர்சைஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு மெயின் வழி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதனால என்ன பொட்டன்ஷியல் இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க யூசுவலா யூஸ் பண்ற வெப்சைட்ல அம் ஏதோ ஒரு ஐஃப்ரேம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க லைக் ஐஃப்ரேம் டாக்ஸ் லைக் இப்போ நீங்க ஏதோ ஒரு வெப்சைட்ல ஒரு சின்னதா பாக்ஸ் மாரி இருக்கும். ஆர் ஏதோ ஒரு சாட் பாக்ஸு இந்த மாரிலாம் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதெல்லாம் தான் வந்து ஐஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட்டுக்குள்ளார ஒரு ஃப்ரேம் வந்து வைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்க லெஜிட்டிமேட்டா ட்ரஸ்ட் பண்ற வெப்சைட்ல இதே மாரி ஏதாவது ஒரு ஐஃப்ரேம் வந்து உங்களுக்கு தெரியாம வைக்கிறாங்க. அதையும் நீங்க ட்ரஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு டைப் பண்றீங்க. இல்ல ஏதோ ஒரு உங்களோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது குடுக்குறீங்கன்னு வைங்களேன். அது வந்து எக்ஸிக்யூட் ஆகி அட்டாக்கருக்கு வந்து போகும். ஸோ அதுதான் இங்க வந்து குடுத்துருக்காங்க பொட்டன்ஷியல் இம்பாக்ட். ஸோ இதனால என்ன ஆகும்னா, அந்த கஸ்டமரோட யூசர் இன்ஃபர்மேஷன் அண்ட் செஷன் டோக்கன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் வில் பி ஸ்டீல்ட். ஓகேவா? ஸோ எந்தெந்த ஏரியாலலாம் ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ் வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்டின்னா, மெயினா ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ் எங்கெங்க இருக்கும்னா, பாராமீட்டர்ஸ் இன் தி யுஆர்எல் கொரி ஸ்ட்ரிங். ஸோ உங்க யுஆர்எல்ல இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எக்ஸாம்பிள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, யுஆர்எல்ல தான் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ யுஆர்எல்ல பாராமீட்டர்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ எந்தெந்த பாராமீட்டர்ஸ்லாம் அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, அதுல நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ். தென் யுஆர்எல் ஃபைல் பாத் அண்ட் சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, HTTP ஹெட்டர்ஸ்லயுமே வந்து ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்டின்னா, வேர் இன் a URL இஸ் a குட் பிளேஸ் டூ டெஸ்ட் ஃபார் ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ். ஸோ
பாராமீட்டர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நம்ம எப்பயுமே வந்து பிரிஃபர் பண்ணுவோம் ரிஃப்ளெக்டட் எக்ஸசஸ்க்கு. தென் இப்போ ஸ்டோர்ட் எக்ஸசஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டோர்ட் எக்ஸசஸ் அப்டின்னா என்னது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்டட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு வெப்சைட்ல ஒரு யூஆர்எல்லா அனுப்பிச்சு விடுறோம். லைக் நீங்க குடுத்த கீவேர்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. தென் அத பார்த்து நீங்க நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எஸ்ஆர்சி அப்டின்ற ஒரு ஸ்கிரிப்ட்ட வந்து நீங்க கிரியேட் பண்ணி அது ஒரு ஃபிஷிங் லிங்க்கா அனுப்புறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அது வந்து அந்த வெப்சைட்ல லைக் எக்ஸிக்யூட் ஆகுது. விக்டிமோட இன்ஃபர்மேஷன்லாம் திருடப்படுது. பட் ஸ்டோர்ட் எக்ஸஸ்ங்கிறது டைரக்ட்டா நீங்க குடுக்குற இன்ஜெக்ட் பண்ற ஜாவாஸ்கிரிப்ட் பேலோட் வந்து அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷனோட டேட்டாபேஸ் ஆர் மெயினா டேட்டாபேஸ்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும்னு வைங்களேன். ஸோ ஒன்ஸ் அது ஸ்டோர் ஆன அப்புறம் என்ன ஆகும்னா, வேற ஏதாவது யூசர் வந்து அந்த பர்ட்டிகுலர் கமாண்ட் செக்ஷன்லயோ, இல்ல ஏதோ ஒரு ஃபீட்பேக் செஷன்லயோ ஆர் ரிவ்யூ செக்ஷன்லயோ அவர் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் குடுக்குறாருன்னா, அவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, சிமிலரா தான் இருக்கும். ரிஃப்ளெக்டட் அண்ட் ஸ்டோர்ட். பட் ஸ்டோர்டுங்கிறது அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்லயே வந்து ஸ்டோர் ஆயி அப்படியே இருக்கிறது. நீங்க குடுக்குற ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்ஷன் அப்படியே அ இன்ஜெக்ட் ஆயிட்டு அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல ஸ்டோர் ஆயிடுது டிபில. தென் வேற ஏதாவது ஒரு யூசர் வந்து அத விசிட் பண்ணி ஏதாவது கமாண்ட்ஸ்லாம் குடுக்கும்போது, அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இங்க எக்ஸாம்பிளா இங்க குடுத்திருப்பாங்க. ஸோ அட்டாக்கர் வந்து என்ன பண்றாருன்னா, மலிஷியஸ் பேலோட வந்து வெப்சைட் டேட்டாபேஸ்ல வந்து இன்ஜெக்ட் பண்றாரு. ஸோ எத்தன யூசர் அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல வந்தாலும், அந்த மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. ஸோ ஒன்ஸ் அது ஆக்டிவேட் ஆன அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த அட்டாக்கர் கிராஃப்ட் பண்ண பேலோட் வந்து வொர்க் ஆகுது. லைக் அந்த விக்டிமோட குக்கீஸ் அண்ட் எல்லாமே வந்து திருடப்படுது. தென் யூ கேன் ஏபிள் டூ டேக் ஓவர் ஹிஸ் அக்கவுண்ட். ஸோ இது வந்து நம்ம குக்கீஸ ஸ்டீல் பண்றோம்னு சொல்றோம். அது மட்டுமே கிடையாது. இப்போ ஒரு சைன் அப் ஃபார்ம் இருக்கு. இல்ல வேற ஏதாவது இன்புட் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அது எல்லா யூசருமே ஒரு வெப்சைட்ல எல்லா யூசருமே அத வந்து யூஸ் பண்றாங்க. அ காமனா பப்ளிக் யூசர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்றாங்கன்னா, அவங்களோட யூசர் நேம்ஸ், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டீல் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் இவங்க குக்கி இன்ஃபர்மேஷன் அண்ட் டேக் ஓவர் ஆஃப் த விக்டிம் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பொட்டன்ஷியல் இம்பாக்ட் என்னதுன்னா, அதேதான் லைக் உங்க உங்களால அந்த பர்ட்டிகுலர் யூசர வேற ஒரு வெப்சைட்டுக்கு திசை திருப்ப முடியும். தென் அவரோட செஷன் டோக்கன வந்து திருட முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த யூசரால அந்த யூசர வச்சு நீங்க பண்ண முடியும். ஓகேவா? அந்த வெப்சைட் மூலியமா. ஸோ ஸ்டோர்ட் எக்ஸஸஸ் எங்கெங்கலாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் இருக்குன்னா, ஒரு வெப்சைட் பிளாக் இருக்குன்னா, அதோட கமெண்ட் செக்ஷன்ல ட்ரை பண்ணலாம். யூசர் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் அந்த பேஜ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். வெப்சைட் லிஸ்டிங். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் லிமிட்டட் தான். இது இல்லாம நெறைய இடங்கள்ல நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஹவ் ஆர் ஸ்டோர்ட் எக்ஸஸஸ் பேலோட்ஸ் யூசுவலி ஸ்டோர்ட் ஆன் த வெப்சைட் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டாம் பேஸ்ட் எக்ஸசஸ். ஸோ டாம் அப்டின்னா என்னதுன்னா, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ யூசுவலா இப்ப நீங்க பார்க்குற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாம் மாடல் தான். ஓகேவா? டாம்ங்கிறது ஒரு வெப்சைட் வந்து இப்படிதான் ஒரு யூசருக்கு வந்து தெரியணும் அப்டின்ற ஒரு மாடல் இருக்கும்ல. லைக் பார்த்தீங்கன்னா, இங்க HTML இப்போ இதுவே நீங்க வியூ பேஜ் சோர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட் எப்டி இருக்கும்னா, இதுதான் அந்த ஆக்சுவல் டாம் அப்டிங்கிறது. ஓகேவா? ஸோ, அது ஃபர்ஸ்ட்டு வந்து வெப்சைட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? HTML டேக்ல ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஹெட் ஸ்டார்ட் ஆகும். பாடி டேக் இருக்கும். ஸோ, இதுதான் வந்து ஒரு ஆக்சுவல் டாம் மாடல் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஸோ, இத எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது? ஸோ, யூசுவலா ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸும், ஸ்டோர்ட் எக்ஸஸஸும் அந்த வெப்சைட்ட தான் வந்து நீங்க அட்டாக் பண்ணி அது மூலியமா வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்றீங்க. பட் டாம்ங்கிறது அந்த வெப் சர்வர்ல மட்டும் இல்லாம, அந்த லைக் அந்த வெப்சைட்ல டைரக்ட்டா வந்து நீங்க லைக் அந்த வெப் சர்வர்ல எதுவுமே நடக்காம, டைரக்ட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏதோ ஒரு பேலோட் குடுக்குறீங்க. அந்த வெப்சைட்ல எந்த லைக் சோர்ஸ் அண்ட் சிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு வைங்களேன். அதுல ஏதாவது வீக்கான ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்ஷன் இருக்குன்னா, அது மூலியமா எக்ஸிக்யூட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, டாம் பேஸ்ட் எக்ஸர்சைஸ் அப்படின்னு நீங்க வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க தெளிவா குடுத்துருப்பாங்க. JavaScript execution happens directly in the browser without any new pages being loaded or data submitted or to the backend code. ஸோ இது வந்து ஸ்டோர்டா நடக்கிறது கிடையாது. அண்ட் ரிஃப்ளெக்டடா கூட நடக்கிறது கிடையாது. அண்ட் எக்ஸிகியூஷன் எப்படி அக்கர் ஆகுது அப்படின்னா, இட் அக்கர்ஸ் வென் த வெப்சைட் JavaScript code acts as an input or user interaction அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க என்ன எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க அப்படின்னா, window.location.hash அப்படின்ற ஒரு பாராமீட்டர் இருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா, அம் லைக் அது வந்து பேஜ்ல வந்து ரைட் பண்ணுது. ஸோ அது ரைட் பண்றதுனால கரண்ட்லி பீன் வியூட் இன் த செக்ஷன் அப்படின்னு குடுத்துருக்காங்க.
ஸோ இந்த கன்டென்ட் ஆஃப் த ஹேஷ் வந்து என்ன ஆகுது அப்டின்னா, அ இது வந்து மலிஷியஸ் கோட வந்து செக் பண்ணுது. அண்ட் இட் அலோவ்ஸ் தி அட்டாக்கர் டூ இன்ஜெக்ட் அம் சூசிங் இன்டோ தி வெப்சைட் அப்டின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதனால பொட்டன்ஷியல் இம்பாக்ட் என்ன ஆகுதுன்னா, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர வந்து ஒரு வெப்சைட்லருந்து லெஜிட்டிமேட் வெப்சைட்லருந்து வேற ஒரு ஈவில் வெப்சைட்க்கு வந்து உங்களால ரீடைரக்ட் பண்ண முடியும். அண்ட் யூசர் செஷன வந்து ஸ்டீல் பண்ண முடியும் அப்டின்னு சொல்றாங்க. சிமிலர் டூ ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ். ஓகேவா? அண்ட் ஸோ இதுல வந்து என்ன அன்சேஃப் ஃபங்ஷன் இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஈவில் அப்படின்னு இருக்குல்ல. இதுதான் வந்து அன்சேஃப் ஃபங்ஷன் இதுல. ஓகேவா? ஸோ இத வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளைண்ட் எக்ஸஸஸ். ஸோ பிளைண்ட் எக்ஸஸஸ் இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்ல எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் உங்களால வந்து அந்த அலர்ட் மெசேஜ்லாம் பார்க்க முடியும். ஓகேவா? பிளைண்ட் எக்ஸஸஸ்ங்கிறது நீங்க எக்ஸிக்யூட் பண்ற எக்ஸஸஸே உங்களால அலர்ட் மெசேஜஸ் ஆர் ப்ராம்ப்ட் எதுவுமே உங்களால பார்க்க முடியாது. ஸோ இது வந்து பிளைண்டா இருக்கும். அத நீங்க பார்க்கறதுக்கு நீங்களா வந்து ஒரு வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணி ஆர் வெப் சர்வர ஹோஸ்ட் பண்ணி, அதுல தான் அதுக்கான எக்ஸிகியூஷன் நடக்குதா இல்லையான்னு உங்களால பார்க்க முடியும். ஓகேவா? அதான் வந்து பிளைண்ட் எக்ஸஸஸ். அண்ட் இது வந்து சிமிலர் டூ ஸ்டோர்ட். பிகாஸ் ஸ்டோர்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு டிபில ஸ்டோர் ஆகுது. தென் வேற ஒரு யூசர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருதுல்ல. அதே மாரி தான் இந்த பர்ட்டிகுலர் பேலோடுமே வந்து டிபில வந்து ஸ்டோர் ஆயிடும். வெப்சைட் டிபில ஸ்டோர் ஆயிட்டு என்ன ஆகும்னா, அ மத்த யூசர்ஸ் வந்து குடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிட்டு அ உங்களோட சர்வருக்கு வந்து வரும். பட் அது வந்து நடக்கிறது பிரவுசருக்கே தெரியாது. ஓகேவா? பிரவுசருக்கே தெரியாது மீன்ஸ் எந்த ஒரு எக்ஸிகியூஷனுமே ஆர் அலர்ட் மெசேஜ் எதுவுமே பிரவுசருக்கு தெரியாது. ஸோ இந்த பிளைண்ட் எக்ஸர்சைஸ வந்து லைக் அ கம்பேர் டூ ரிஃப்ளெக்டட் அண்ட் எப்பயுமே வந்து எக்ஸர்சைஸ் வந்து எது ரொம்ப பவர்ஃபுல் ஆர் ரொம்ப இம்பாக்ட் குடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர்ட் எக்ஸர்சைஸ் அண்ட் பிளைண்ட் எக்ஸர்சைஸ் தான். ஸோ இது 2மே ஒரு அப்ளிகேஷன்ல இருந்தா கண்டிப்பா அது வந்து ஹை அண்ட் கிரிட்டிக்கல் இம்பாக்ட் கூட நீங்க குடுக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க வந்து பொட்டன்ஷியல் இம்பாக்ட் என்னன்னு குடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டாஃப் போர்ட்டல் ஓகே இதுதான் ஆக்சுவலி நம்ம அந்த பிராக்டிகல் பார்ட்ல பார்க்க போறோம். அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. அம் ஸோ இவங்க எக்ஸாம்பிள் சினாரியோல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கு. அதுல வந்து எல்லா மெம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வந்து அனுப்பலாம். கான்டாக்ட் ஃபார்ம்ல. ஸோ அந்த மெசேஜ் வந்து சரியான வேலிடேஷன் இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அட்டாக்கர் வந்து ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட்ட வந்து இன்ஜெக்ட் பண்றாரு. ஸோ அந்த இன்ஜெக்ட் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து அந்த சப்போர்ட் டிக்கெட்ல இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் டிக்கெட்ல யார் என்னென்ன டிக்கெட்ஸ் அவங்கலாம் கிரியேட் பண்றாங்களோ, அதெல்லாம் வந்து அட்டாக்கருக்கு வந்து சென்ட் பண்ணப்படுது அப்படின்னு இருக்கு. ஸோ இது நான் தியரிட்டிக்கலா சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப புரியாத மாரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இத பிராக்டிகலா காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ பிளைண்ட் எக்ஸர்சைஸ டிடெக்ட் பண்றதுக்கு நெறைய டூல்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. லைக் எக்ஸர்சைஸ் ஹண்டர் அப்படின்னு. ஸோ இப்ப வந்து எக்ஸர்சைஸ் ஹண்டர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னும் இருக்கு. ஈவன் நீங்களுமே வந்து உங்களுக்கான டூல வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர் ஒரு நெட்கேட் லிசனர் மூலியமாவும் பிளைண்ட் எக்ஸர்சைஸ வந்து லிசன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான டூல் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ் ஹண்டர் தான். ஸோ இத நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வாட் டைப் ஆஃப் எக்ஸர்சைஸ் சிமிலர் டூ பிளைண்ட் எக்ஸர்சைஸ் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அதுக்கான பதில் வந்து ஸ்டோர்ட் எக்ஸர்சைஸ். ஸோ பெர்ஃபெக்டிங் யுவர் பேலோட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேப் பிராக்டிகல்ல. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மத்த டேப்ல நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு, ஐ கெஸ் காலி மெஷின் ரன் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ காலி மெஷின் ரன் ஆகுது. ஐ கெஸ் இதுக்கு காலி மெஷின் அண்ட் ஓகே எக்ஸர்சைஸ்ன்னே இவங்க தனியா ஒரு மெஷின் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 1 ஆ டூ 11, 6 இருக்கு. மொத்தம் 6 லெவல் இருக்கு. ஸோ இந்த 6 லெவல்ல கடைசி லெவல்ல வந்து நமக்கு ஒரு ஃபிளாக் கிடைக்கும். அத சப்மிட் பண்ணா தான் இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க் வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இவங்க வந்து தெளிவா குடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லெவல்ல என்ன நடக்குது? என்னென்ன பேலோட்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம்? அப்படின்னு இவங்க வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ யூசுவலா இது வந்து ஒரு இன்புட் ஃபீல்டுன்னு வைங்களேன். ஸோ இதுல வந்து நான் ஆடம் அப்படின்னு குடுக்குறேன். என்டர் குடுத்தீங்கன்னா, ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, நீங்க குடுக்குற இன்புட் ஃபீல்ட் வந்து இங்க பிரிண்ட் ஆகுது. ஸோ ஆடம்ன்னு குடுத்தா, ஹலோ ஆடம் அப்படின்ற வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இத நம்ம இன்ஸ்பெக்ட் எலிமென்ட்ல போய் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்பெக்ட் எலிமென்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, எங்க இருக்கு? ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து H2 டேக் அதாவது இங்க நம்ம உங்களுக்கு கேப்பிட்டல்ல ஒரு மாரி இருக்கா? லைக் கொஞ்சம் பிரைட்டா தெரியுதா? அது வந்து H2 டேக் பயன்படுத்தி தான் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு.
ஸோ, இங்க ஆடமுக்கு பதிலா நான் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் குடுக்குறேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆ ஸ்கிரிப்ட் அலர்ட் நம்ம பேசிக்கான பேலோட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ, ஸ்கிரிப்ட் அலர்ட் 1 ஸ்கிரிப்ட் டாக் குளோஸ் அப்படின்னு குடுத்துட்டு என்டர் குடுக்குறேன். ஸோ, என்டர் குடுத்த அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்க அலர்ட் 1 அப்படின்னு அடிக்குதா? விச் மீன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்ல எந்த ஒரு இன்புட் வேலிடேஷனும் இல்ல. உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வந்து பாப் அப் ஆகுது. ஓகேவா? ஸோ, இந்த பர்ட்டிகுலர் லெவல் 1 நீங்க ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா, அலர்ட்டுக்குள்ளார டிஹெச்எம் அப்படின்ற ஒரு கீவேர்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ, இந்த பர்ட்டிகுலர் அலர்ட் மெசேஜ வந்து ஓகே. காப்பி பேஸ்டிங் ஒர்க் ஆகாது. நான் மறந்துட்டேன். ஓகே. ஸோ, இப்போ அலர்ட்டுக்குள்ள டிஹெச்எம் அப்படின்னு குடுத்தா, இங்க டிஹெச்எம் அப்படின்ற ஒரு பாப்பப் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ, இப்போ இது கான்ஃபிகரிங் எக்ஸர்சைஸ் பேலோட்னா, பேலோட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வருது. ஸோ, இப்போ டைரக்ட்டா லெவல் 2க்கு போய்க்கோங்க. ஸோ, லெவல் 2லயும் நான் வந்து என்ன பண்றேன், ஆடம் அப்படின்னு டைப் பண்றேன். ஸோ, லெவல் 2க்கு இங்க போய்க்கோங்க. ஸோ, ஜஸ்ட் உங்களுக்கு பேரலலா காமிக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ, லெவல் 2ல மறுபடியும் நான் குடுத்த கீவேர்ட் ஆடம் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுல இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் அப்படின்னு போங்க. ஸோ, இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ல இங்க என்ன ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்புட் வேல்யூவா எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ, நான் இதுக்கு முன்னாடி குடுத்த அதே அலர்ட் மெசேஜ வந்து நம்ம இங்க பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அலர்ட் 1 அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகுதான்னு. ஸோ, அலர்ட் 1 அப்படின்னு குடுக்குறேன். எக்ஸ்எஸ்எஸ் பேலோட் ஃபெயில்டுன்னு வருது. ஸோ, இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க இன்புட் வேல்யூ இது எங்க பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குற இன்புட் வந்து டைரக்ட்டா இன்புட் வேல்யூக்குள்ளார போயிடுது. பட் இப்படி இருந்துச்சுன்னா, உங்களால எக்ஸர்சைஸ் பேலோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இன்புட் வேல்யூலருந்து எஸ்கேப் ஆயிட்டு இந்த ஸ்கிரிப்ட் வெளியில வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இது எதுல முடியுதுன்னா, டபுள் கோட்ஸ்க்குள்ளார இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்புட் வேல்யூ எங்க முடியுதுன்னா, டபுள் கோட்ஸ் க்ளோஸ்ல இருக்கு. ஸோ, நான் வந்து என்ன பண்றேன்னா, டபுள் கோட்ஸ் க்ளோஸ் அதுக்கப்புறம் இந்த பர்ட்டிகுலர் அலர்ட் மெசேஜ் இருக்குல்ல, இத வந்து குடுங்க. ஓகேவா? ஸோ, இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வேல்யூ வந்து குளோஸ் பண்ண போறேன். அதுக்கு டபுள் கோட்ஸ் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பல் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஸ்கிரிப்ட் அலர்ட் மெசேஜ் வந்து யூஸ் பண்ணுங்க. இப்ப என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அலர்ட் 1 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ, இப்ப நீங்க மறுபடியும் பேஜ் சோர்ஸ்ல போய் பாருங்க. இது எக்ஸிக்யூட் ஆன அப்புறம். ஸோ, பேஜ் சோர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட் வேல்யூவ குளோஸ் பண்ணிட்டு, ஸ்கிரிப்ட் அலர்ட் வந்து பிரிண்ட் ஆயிடுது. தென் உங்களுக்கு எக்ஸர்சைஸ் வந்து அ பாப் அப் வருது. ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம இந்த பர்ட்டிகுலர் சேலஞ்ச வந்து முடிக்க என்ன பண்ணணும்னா, இதுல டபுள் ஸ்லாஷ் டிஹெச்எம் அப்படின்னு குடுக்கணும். ஸோ, இப்போ என்டர் குடுங்க. ஸோ, டிஹெச்எம் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ கான்ஃபிகரிங் எக்ஸர்சைஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸர்சைஸ் பேலோட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ, யூ ஆர் ஜஸ்ட் பிரேக்கிங் த வெப்சைட் ஸ்கிரிப்ட். ஸோ, அத பிரேக் பண்ணிட்டு எக்ஸர்சைஸ வந்து எக்ஸிக்யூட் பண்றீங்க. ஸோ, இப்ப லெவல் 3 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ, இதுல லெவல் 3 வந்து பாருங்க. ஸோ, லெவல் 3 இதுல ஆடம் அப்படின்னு குடுத்துட்டு என்டர் குடுங்க. ஸோ, ஆடம்ங்கிறது என்னோட பேர். ஸோ, நீங்க எந்த ஒரு டெஸ்ட் ஆர் ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் உங்களுக்கு குடுத்துக்கலாம். ஸோ, ஹலோக்குள்ளார ஆடம் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ, இது இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ல போய் பாருங்க. ஸோ, இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ, இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா க்ளோஸ்க்குள்ளார ஆடம் அப்படின்ற கீவேர்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப நீங்க யூசுவலா குடுக்குற அலர்ட் 1 குடுத்து பாருங்க. குடுத்துட்டு இது ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் ஆர் வியூ பேஜ் சோர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க குடுக்குற ஸ்கிரிப்ட் அலர்ட் டாக் வந்து டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ளார பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுலருந்து நீங்க வெளியில வரணும் அப்டின்னா என்ன பண்ணணும்னா, ஸ்லாஷ் இந்த டெக்ஸ்ட் ஏரியா க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த அலர்ட் 1 வந்து குடுத்து பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ கிரேட்டர் தென் அம் டெக்ஸ்ட் ஏரியா க்ளோஸ் பண்ணிடுறேன் இங்க. டெக்ஸ்ட் ஏரியாவ க்ளோஸ் பண்ணிட்டு, இந்த அலர்ட் 1 அப்டின்ற மெசேஜ் வந்து இங்க குடுத்துட்டு என்டர் குடுங்க. ஸோ உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து எஸ்கேப் ஆயிட்டு வெளில வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இன்ஸ்பெக்ட்ல போய் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ போய் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஏரியா வந்து இங்கேயே க்ளோஸ் ஆயிடுது. தென் உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் அலர்ட் அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா இங்க? ஸோ உங்களுக்கு இப்ப பாப்பப் வருது. ஸோ எக்ஸர்சைஸ் வந்து பாஸ்ட். ஸோ இப்ப இத நீங்க அ இந்த பர்ட்டிகுலர் சேலஞ்ச முடிக்கிறதுக்கு, நீங்க இந்த அலர்ட் 1க்கு பதிலா ஸ்லாஷ் டிஹெச்எம் சாரி சிங்கிள் கோட்டுக்குள்ளார டிஹெச்எம் அப்படின்னு குடுத்துட்டு என்டர் குடுங்க. உங்களுக்கு டிஹெச்எம் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் உங்களுக்கு எக்ஸர்சைஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வரும். ஓகேவா? இப்ப லெவல் 4 போகலாம். ஸோ ஒவ்வொரு
லெவலுமே வந்து எப்படின்னா, வேற வேற ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் மாரி இவங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க டெஸ்ட் பண்ணணும். ஒரு ரியல் வேர்ல்டு வெப்சைட்ல. ஒன்ஸ் அது ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னா, அடுத்த டெஸ்ட் கேஸ்க்கு நீங்க போகலாம். ஆர் அந்த வல்னரபிலிட்டிய வந்து விட்டுறக்கூடாது. எப்படியாவது அந்த பர்ட்டிகுலர் இன்புட் ஃபீல்ட வந்து பைபாஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ லெவல் 4 ஆக்சுவலி. லெவல் 5 இல்ல லெவல் 4. ஸோ லெவல் 4ல வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஸோ மறுபடியும் ஆடம் அப்படின்னு குடுங்க. என்டர் குடுங்க. ஸோ என்டர் குடுத்தோனே என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸஸஸ் ஃபெயில்டுன்னு வருது. ஸோ இன்ஸ்பெக்ட் எலிமென்ட்ல போய் பாருங்க. ஸோ இன்ஸ்பெக்ட் எலிமென்ட்ல இது எங்க பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, ஆ ஸ்பான் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ளார பிரிண்ட் ஆகுது. அண்ட் இதுல வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்றாங்க. என்னதுன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம் அப்படின்னு இருக்கு. இன்னர் HTML ஈக்குவல் டூ ஆடம் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க நீங்க யூசுவலா போடுற ஸ்கிரிப்ட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ யூசுவலா போடுற ஸ்கிரிப்ட்ட நீங்க குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து இன்னர் HTMLக்குள்ளார வந்துருது. ஓகேவா? ஸோ இத நீங்க பைபாஸ் பண்ணணும் அப்டின்னா, ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்லேருந்து நீங்க வெளில வரணும்னா, ஸோ இங்க முடியுதுல்ல டபுள் கோடு, சிங்கிள் கோட், கோலன். ஸோ இத குடுத்துட்டு நீங்க வந்து வேற ஒரு அ பேலோட வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஸ்கிரிப்ட் அலர்ட் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இவங்களே இங்க குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். லெவல் 4ல. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நம்ம யூஸ் பண்ற அம் சிங்கிள் கோட், கோலன் எதுக்கு பயன்படுத்துறோம்னு நீங்க இங்க தெளிவா குடுத்துருப்பாங்க. ஸோ சிங்கிள் கோட்டுங்கிறது அந்த பர்ட்டிகுலர் ஃபீல்ட் நேம வந்து குளோஸ் பண்ணுது. தென் கோலன்ங்கிறது லைக் செமிகோலன்ங்கிறது எண்ட் ஆஃப் த கமாண்ட் அண்ட் டபுள் ஸ்லாஷ் வந்து எதுக்குன்னா, இட் மேக்ஸ் அ லைக் அட் த எண்ட் மேக்ஸ் எனிதிங் ஆஃப்டர் இட் கமாண்ட் ராதர் தென் எக்ஸிகியூட்டபிள் கோட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் பேலோட் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு ஸ்கிரிப்ட் டேகும் இல்லாம டைரக்ட்டா நீங்க இந்த பேலோட் நீங்க ட்ரை பண்ற மாரி இருக்கும். ஸோ இது ஏன் நம்ம பயன்படுத்துறோம்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இங்க சிங்கிள் கோட், கோலன், செமிகோலன் முடியுது. அதுக்கப்புறம் அலர்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நீங்க குடுக்குறீங்க. அண்ட் டபுள் ஸ்லாஷ்ங்கிறது இட் மேக்ஸ் தி கமாண்ட் ராதர் தென் எக்ஸிகியூட்டபிள் கோட் அப்படின்னு இருக்கு. ராதர் தென் எக்ஸிகியூட்டபிள் கோட். ஸோ என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டிஹெச்எம் அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கான்ஃபிகரிங் எக்ஸஸஸ் அப்படின்னு வருது. அண்ட் இட் இஸ் சக்சஸ்ஃபுல். இப்போ வந்து லெவல் 5க்கு போங்க. ஸோ லெவல் 5 வந்து எதுக்கு பயன்படுது? சாரி லெவல் 5ல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லெவல் 5ல டெஸ்ட்ன்னு குடுத்து பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து எக்ஸஸஸ் ஃபெயில்ட் ஆகுது. இன்ஸ்பெக்ட் எலிமென்ட்ல போய் பாருங்க. ஸோ இன்ஸ்பெக்ட் எலிமென்ட்ல உங்களுக்கு ஹலோ டெஸ்ட் லைக் யூசுவலா H2 டேக்ல தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்ப நீங்க அலர்ட் 1 அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்ட குடுத்து பாருங்க. ஸோ எத கிளிக் பண்ணிட்டேன்னு தெரியல. ஓகே. ஸோ இதுல போய் பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குற ஸ்கிரிப்ட் அலர்ட் வந்து இங்க ஃபில்டர் ஆயிடுது. ஸோ டெவலப்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, இந்த ஸ்கிரிப்ட் அலர்ட்னே வர வராம லைக் ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு டேஞ்சரஸான கீவேர்டு. அதனால அந்த பர்ட்டிகுலர் டாக்ஸையும், அந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்டையுமே வந்து இங்க ஃபில்டர் பண்ணிர்றாரு. ஜஸ்ட் உங்களுக்கு அலர்ட் 1 மட்டும் தான் வருது. ஸோ இந்த மாரி சமயத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, லைக் நீங்க வந்து பைபாஸ் பண்ணணுமா, அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, ஓகே என்ன மறுபடியும் லெவல் 1லேருந்து வருது. சாரி, சாரி கைஸ். சம்திங் இஸ் ஃபிஷ்ஷி. ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் த பேஜ். ஓகே. எக்ஸர்சைஸ் ரூம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லெவல் 5ல இருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி, நீங்க ஸ்கிரிப்ட் அலர்ட் 1 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் டேக் வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகல. ஜஸ்ட் அலர்ட் 1 மட்டும் தான் வருது. ஸோ இந்த மாரி நேரத்தில நீங்க வந்து லைக் உங்களோட பேலோட வந்து மாடிஃபை பண்ற மாரி இருக்கும். ஸோ எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது இருக்குல்ல. ஸோ இது வந்து நான் ஒரு நோட்பேட்ல எடுத்துக்கிறேன். ஓகேவா? வந்து THM அப்படின்னு எடுத்துக்கோங்க. பிகாஸ் THMஓட நீங்க பிரிண்ட் பண்ணா தான் உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் ரூம் வந்து சால்வ் ஆகும். ஸோ THMக்குள்ளார வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து அ என்ன சொல்றது? இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகல. லைக் இது வந்து இந்த கீவேர்டே எடுத்துக்கல. இது வந்து எடுத்துருது. ஸோ இத நம்ம பைபாஸ் பண்றதுக்கு, நீங்க மறுபடியும் இங்க ஸ்கிரிப்ட் அப்படின்னு குடுங்க. இங்கேயுமே வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு குடுங்க. ஓகேவா? ஸ்கிரிப்ட் ஓகே. ஆர் சம்டைம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆம் சில நேரங்கள்ல இந்த கேப்பிட்டல் லைக் கேப்பிட்டல் எஸ் ஓகே. எஸ், சி, ஆர்
ஓகே. ஆர் வந்து ஸ்மாலு, ஐ கேப்பிட்டலு, பி ஸ்மாலு, டி கேப்பிட்டல். ஸோ இந்த மாரி நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஸோ அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, அம் லைக் எஸ் வந்து கேப்பிட்டல் லைக் இதே கூட நீங்க குடுக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி எந்த அளவுக்கு அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட் வந்து உங்களுக்கு அ பைபாஸ் பண்ண முடியுமோ, அந்த ஃபில்டர பைபாஸ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கிரிப்ட்ட வந்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க எக்ஸாம்பிள்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் 5ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கடா லெவல் 5 ஓகே இதோ இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ஒரிஜினல் பேலோட் அவங்க யூஸ் பண்றது. ரொம்ப ஜூம் இன் பண்ட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்ட தான் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். அதாவது இங்க ஸ்கிரிப்ட்ன்னு இருக்குல்ல, இது வந்து அது இந்த வெப்சைட் வந்து எடுத்துறதுனால, இங்க எஸ் அப்படின்னு குடுத்துட்டு ஸ்கிரிப்ட்ன்னு குடுத்துடுறாங்க. அதே மாரி இங்கேயும் வச்சர்றாங்க. ஓகேவா? ஸோ இது இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட் இங்க குடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கிரிப்ட்ங்கிற கீவேர்ட் வந்து இங்க ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? இது ரிமூவ் ஆயிட்டு ஃபைனலா இந்த பேலோட் வந்து இப்படிதான் சப்மிட் ஆகும் அந்த வெப்சைட்ல. தென் உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வந்து வரும். அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படியும் நீங்க வந்து கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ லெவல் 5ல இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்ட குடுத்துட்டு என்டர் குடுங்க. ஸோ உங்களுக்கு என்டர் குடுத்தோனே உங்களுக்கு டீச்எம் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடும். தென் டைரக்ட்டா உங்களுக்கு லெவல் 6க்கு வந்து போயிடும். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் என்ன? அந்த டெக்ஸ்ட் எப்படி ரிமூவ் ஆகுது வெப்சைட்ல, ஃபில்டர்ல. தென் ஃபைனல் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு நீங்க குடுத்துருப்பாங்க. ஸோ லெவல் 6க்கு போலாம். ஸோ லெவல் 6ல வந்து ஒரு இமேஜ் பாத் வந்து கேட்குது. ஸோ டிஃபால்ட்டா /image/cat.jpg அப்படின்னு இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு கேட் இமேஜ் வந்து லோட் ஆகுது. ஓகேவா? ஸோ லெவல் 6ல வந்து நீங்க ஏதாவது ஒரு கீவேர்ட் வந்து குடுங்களேன். டெஸ்ட் அப்படின்னு குடுங்க. டெஸ்ட்ன்னு குடுத்தா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த இமேஜுமே வந்து உங்களுக்கு லோட் ஆகல. அண்ட் நீங்க குடுத்த கீவேர்டுமே வந்து இங்க பிரிண்ட் ஆகல. ஸோ இதுலருந்து நம்மளோட ஸ்கிரிப்ட்ட வந்து எஸ்கேப் பண்ணணும். எஸ்கேப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் அலர்ட். ஸோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த cat.jpgன்னு இருக்குல்ல. ஸோ அத க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் குடுங்க. இப்ப வந்து இதோட இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும். cat.jpg வந்து க்ளோஸ் ஆயிட்டு, ஆன் அலர்ட் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் லைக் அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்றீங்க. தென் ஆன் அலர்ட் மூலியமா alert.thm அப்படின்ற ஒரு ப மெத்தட் வந்து யூஸ் பண்றீங்க. ஓகேவா? ஸோ இப்ப நான் வந்து இதே ஸ்கிரிப்ட்ட வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்ப என்டர் குடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, thm அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆயிடும். தென் யூ பாஸ் எ லேப். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாக் வந்து கிடைக்கும். thm XSS மாஸ்டர் அப்படின்னு. ஸோ அத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஏன் நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலா நீங்க குடுக்குற அலர்ட் மெசேஜ் வந்து குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா இது எக்ஸிக்யூட் ஆகாது. அ ஈவன் நீங்க இங்க ட்ரை பண்ணி பாருங்க. லைக் ஸ்கிரிப்ட், அலர்ட், டேக் குடுத்து, ஸோ இத நான் இங்க குளோஸ் பண்ணிட்டேன். ஸ்கிரிப்ட் அலர்ட் குடுத்துட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஸ்கிரிப்ட்டே வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அத நம்ம பைபாஸ் பண்றது தான் ஆன் அலர்ட் அப்படின்னு வந்து குடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஐ கெஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்பீக்கர்ல வந்து தெளிவா ஒரு இதுல குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு இதுவும் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஸோ எக்ஸஸஸ் பேலோட்ஸ் அப்படின்னு குடுங்க. ஆர் செக் லிஸ்ட் மாரி குடுத்துருப்பாங்க தெளிவா. சீட் ஷீட். யாஹ்! எக்ஸஸஸ் சீட் ஷீட்ன்னு குடுத்துருப்பாங்க. ஓகே. இது வந்து ஆட் ஆனா? சாரி. ஸோ எக்ஸஸஸ் சீட் ஷீட் 2024 எடிஷன்ல ஆ என்னென்ன டாக்ஸ் எது எதுக்கு பயன்படுத்தலாம்? என்னென்ன ஈவென்ட்ஸ் இருக்கு? எந்தெந்த ப்ரௌசர்ல எக்ஸிக்யூட் ஆகும்? அப்படின்னு நீங்க இங்கேயே கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஸோ இப்ப நம்ம பார்த்த ஆன் லோடுன்னு இருக்குல்ல. ஸோ ஆன் லோட் ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆன்லோடுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இவெண்ட் ஹேண்ட்லர் தான். ஸோ இங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வேலிட் இமேஜ் டாட் பிஎன்ஜி. ஸோ இந்த இமேஜ்க்கு அப்புறம் ஆன்லோட் ஸ்டார்ட் ஈக்குவல் டூ அலர்ட் 1 அப்படின்னு குடுத்த அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இங்க நம்ம ஆன்லோட் வந்து பயன்படுத்தணும். இதோட இந்த பர்ட்டிகுலர் எக்ஸர்சைஸ் வந்து முடிஞ்சிருச்சு. எக்ஸர்சைஸ் எக்ஸாம்பிள் அண்ட் வி ஃபவுண்ட் த ஃபிளாக். அதுமாரி என்ன சொல்றது? ஒன்ஸ் அகைன் காலி இங்கேயே லோட் ஆயிடுச்சுல்ல. இங்க நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நம்ம அடுத்த லேப் வந்து பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் எக்ஸர்சைஸ். இந்த பர்ட்டிகுலர் மெஷின வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ, பேலோட் பெர்ஃபெக்டிங்ல கடைசியா வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, அ பாலிகாட் எக்ஸர்சைஸ் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஸோ, நீங்க
எந்த ஒரு இன்புட் ஃபீல்டுலயுமே வந்து ஏதாவது ஒரு ஃபில்டர் வந்து பைபாஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இட் கேன் பி ஆட்ரிபியூட்ஸ்லருந்து, டாக்ஸ்லருந்து ஃபில்டர வந்து பைபாஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த பாலிகாட் பேலோட்ஸ் வந்து நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து எல்லாத்தையுமே வந்து பைபாஸ் பண்ணிடும். லைக் ஆல் இன் ஒன் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஈவன் நீங்க ஹோம் ஒர்க் மாரி எடுத்துட்டு இந்த பர்ட்டிகுலர் பேலோட வந்து எல்லா லெவல் 1லருந்து லெவல் 6 வரைக்கும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ பிராக்டிகல் எக்ஸாம்பிள் டாஸ்க் 8ல பார்ப்போம். ஸோ டாஸ்க் 8ல நமக்கான மிஷன் இன்னும் 20 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு லோட் ஆயிடும். ஐ கெஸ் இது 2மே வந்து தனித்தனியான பாக்ஸஸ். அதனால தான் நம்ம தனித்தனியா இத வந்து லோட் பண்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, ஐசிஎம்ஐ ஐடி சப்போர்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல தான் குடுத்துருப்பாங்க. ஸோ இங்க இந்த லேப் நம்ம அ பூட் அப் ஆகுறதுக்கு முன்னாடி ஓகே பூட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். நாட் அன் இஷ்யூ. அம் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் டிக்கெட் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சப்போர்ட் டிக்கெட் வந்து யாரெல்லாம் கிரியேட் பண்ண முடியும் அப்டின்னா, அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தா சப்போர்ட் டிக்கெட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சப்போர்ட் டிக்கெட் ஃபீல்டுல ஒரு ஏரியா இருக்கும். லைக் இன்புட் ஃபீல்டு மாரி. ஸோ அதுல வந்து ஸ்டோர்ட் எக்ஸஸஸ் இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட டாஸ்க் வந்து என்ன அப்டின்னா, நீங்க ஒரு நெட்கேட் லிசனர் வந்து ஸ்டார்ட் பண்ணி, அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாஃப்போட குக்கிய வந்து நீங்க ஸ்டீல் பண்ண போறீங்க. ஓகேவா? அதுதான் நம்மளோட டாஸ்க் அண்ட் இங்க காலையில போயிட்டு அந்த பர்ட்டிகுலர் ஐபிய குடுங்க. ஸோ என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில கஸ்டமர்ஸ் போய்க்கோங்க. ஸோ நீங்க புது கஸ்டமரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இதில நீங்க சைன் அப் பண்ற மாரி இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா நீங்க ஏதாவது ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆடம், சைபர் ஆடம் அப்படின்னு போட்டுட்டு, அம் லைக் நீங்க உங்களுக்கு ஏத்த யூசர் நேம் என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ நான் இங்க cyberadamyoutube.com அப்படின்னு குடுக்குறேன். ஸோ சைன் அப் பண்ணிடுறேன். ஸோ சைன் அப் பண்ண அப்புறம் எனக்கு லாகின் ஆயிடுது. தென் இங்க சப்போர்ட் டிக்கெட் போறேன். ஸோ என்னால இப்போ டிக்கெட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ கிரியேட் டிக்கெட்ல போயிட்டு சும்மா டெஸ்ட் அப்படின்னு குடுக்குறேன். எப்படி இந்த பர்ட்டிகுலர் இன்புட் ஃபீல்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்க்கணும். ஸோ இதில போயிட்டு ஐடி குடுத்துடுறேன். இதில போய் பார்த்தீங்கன்னா, நான் குடுத்த டெஸ்ட் வந்து சப்ஜெக்ட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ டிக்கெட் கன்டென்ட்ல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் சப்போர்ட்ல போயிட்டு கிரியேட் டிக்கெட் குடுங்க. சப்ஜெக்ட்ல போயிட்டு டெஸ்ட்ன்னு குடுங்க. டிக்கெட் கன்டென்ட்ல இப்போ வந்து ஸ்கிரிப்ட் அலர்ட் அப்படின்னு நீங்க யூசுவலா யூஸ் பண்ற ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பேலோட் வந்து பயன்படுத்துங்க. ஓகேவா? இப்போ கிரியேட் டிக்கெட் அப்படின்னு குடுங்க. ஸோ இப்போ 9 டிக்கெட்ட வந்து நான் கிளிக் பண்ண அப்புறம் எனக்கு எந்த ஒரு பாப்அப் மெசேஜும் வரல. நான் குடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே இங்க வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இன்ஸ்பெக்ட் எலிமென்ட்ல போய் பாருங்க. எதனால இது வந்து வொர்க் ஆகல அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம குடுத்த ஸ்கிரிப்ட் வந்து டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ நம்ம குடுத்த ஸ்கிரிப்ட் மொத்தமாவே வந்து ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ளாரயே இருக்கு. ஸோ இதுலருந்து நான் என்னோட ஸ்கிரிப்ட்ட எஸ்கேப் பண்ணி வெளில கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் ஏரியாவ குளோஸ் பண்ணா மட்டும் தான் என்னால முடியும். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, சப்போர்ட் டிக்கெட்ல கிரியேட் டிக்கெட் அப்படின்னு குடுக்குறேன். மறுபடியும் டெஸ்ட்ன்னு குடுத்துட்டு, ஆ ஸ்லாஷ் டெக்ஸ்ட் ஏரியாவ நான் முதல்ல குளோஸ் பண்ணிடுறேன். தென் அ ஸ்கிரிப்ட் அலர்ட் 1 அப்படின்னு குடுக்குறேன். தென் கிரியேட் டிக்கெட் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ டிக்கெட் நம்பர் 10 நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து அலர்ட் 1 அப்படின்னு வருது. விச் மீன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல வந்து ஸ்டோர்ட் எக்ஸஸஸ் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க எப்பலாம் நீங்க மறுபடியும் அந்த 10த் டிக்கெட்ட வந்து கிளிக் பண்றீங்களோ, உங்களுக்கு உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதோட நான் விடக்கூடாது. இத வந்து இன்னுமே நான் இம்பாக்ட்ட வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸாம்பிள்ல வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, நீங்க வந்து ஒரு நெட்கேட் லிசனர வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கிரியேட் பண்ண அதே ஸ்கிரிப்ட்லயே வந்து இவங்க வந்து ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் மாரி குடுத்துருப்பாங்க. லைக் எப்படி வந்து அந்த குக்கிய வந்து ஸ்டீல் பண்றதுன்னு. ஸோ இதுல வந்து ஃபீச் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அண்ட் இதுல யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட காலி மெஷினோட ஐபி அண்ட் போர்ட் நம்பர் எந்த போர்ட்ல நீங்க வந்து லிசன் பண்றீங்க. அதாவது 9001 அண்ட் குக்கிய நீங்க எடுக்க போறீங்க. B2OAங்கிறது நீங்க எடுக்கிற குக்கிய வந்து பேஸ்64 என்கோடா மாத்திடுறீங்க. தென் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த பர்ட்டிகுலர் அ பேலோட நான் வந்து அந்த அப்ளிகேஷன்ல இன்ஜெக்ட் பண்ணேன் அப்டின்னா, எந்த யூசர் அந்த பர்ட்டிகுலர் டிக்கெட்ட கிளிக் பண்ணாரோ, அவரோட குக்கி வந்து எனக்கு வரும். ஸோ நம்மளோட எக்ஸாம்பிள்ல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாஃப்போட செஷன் குக்கிய வந்து நம்ம ஸ்டீல் பண்ண போறோம் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்ட வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
பிகாஸ் நம்ம இத வந்து மாடிஃபை பண்ண போறோம். அப்படியே யூஸ் பண்ண போறது கிடையாது. என்ன மாடிஃபிகேஷன்னா ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டூ ஆட் யுவர் ஐபி அண்ட் தி போர்ட் நம்பர். ஓகேவா? ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு, அதுல ஒன் செகண்ட் ஐ ஜஸ்ட் மேக்ஸிமைஸ் இட். ஸோ ifconfig அப்படின்னு குடுங்க. ஸோ ifconfig இதுல டைரக்ட்டா வொர்க் ஆகாது. பிகாஸ் இது ட்ரையாக்மேயோட காலி. அண்ட் இதுல போய் பேஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ETH0 ஐபின்னு இருக்கும். ஸோ இதான் வந்து 10.10.42.85 இதுதான் வந்து இந்த மெஷினோட ஐபி. ஸோ அத காப்பி பண்ணிட்டு இந்த நோட்பேட்ல போயிட்டு குடுத்துக்கோங்க. உங்களோட ஐபி இதுதான். ஓகேவா? 10.10.42.85 அண்ட் போர்ட் நம்பர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9001. ஸோ நீங்க என்ன போர்ட் நம்பர் வேணாலும் குடுத்துக்கலாம். லைக் 1337 என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். அது உங்களோட விஷ். பிகாஸ் நீங்க இந்த நெட்கேட் லிசனர்ல என்ன நீங்க குடுக்க போறீங்களோ, அந்த போர்ட் நம்பர் தான் அதிலயும் நீங்க குடுக்கணும். ஸோ 13337 அப்படின்னு போட்டு நான் இங்க லிசன் பண்றேன். அண்ட் இந்த பர்ட்டிகுலர் அம் பேலோட வந்து நீங்க எங்க இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, கிரியேட் டிக்கெட் இருக்குல்ல, அதுல போயிட்டு டிக்கெட் கன்டென்ட்க்குள்ள குடுக்கணும். ஸோ இதுல வந்து பிளைண்ட் எக்ஸர்சைஸ் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த டாக் லைக் நீங்க கிரியேட் பண்ண மாடிஃபை பண்ண பேலோட இதுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு கிரியேட் டிக்கெட்ன்னு குடுங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணோனே இங்க டிக்கெட் நம்பர் 11ல கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இத இப்ப இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இமேஜின் யூ ஆர் எ யூசர் ஆஃப் திஸ் வெப்சைட் அண்ட் யூ ஆர் கிளிக்கிங் இட். ஸோ ஒன்ஸ் இத நீங்க கிளிக் பண்ண அப்புறம் ப்ரௌசர்ல எக்ஸிக்யூட் ஆயிட்டு, உங்களோட யூசர் குக்கி வந்து இங்க வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சா? ஸோ இதான் வந்து காமனான ஒரு குக்கி ஸ்டீலிங் மெத்தட். ஓகேவா? ஸோ இதுல வந்து எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னா, base64 என்கோடர்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இத நீங்க டீகோட் பண்றதுக்கு அ base64 டீகோட் அப்படின்னு குடுங்க. base64decode.org. ஸோ இதுல போயிட்டு இந்த பர்ட்டிகுலர் குக்கிய குடுத்துட்டு டீகோட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்டாஃபோட செஷன் குக்கி வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ எக்ஸர்சைஸ் ரூம்ல கடைசியா கேட்கிற கேள்வி வந்து, ஸ்டாஃப் செஷனோட குக்கி என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இத குடுத்துட்டு சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரூம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. யூ ஆர் டன் வித் எக்ஸர்சைஸ் சேலஞ்ச். ஐ ஹோப் இந்த பர்ட்டிகுலர் வாக் த்ரூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வி கவர்ட் வாட் இஸ் எக்ஸர்சைஸ், வாட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸர்சைஸ், எப்படி வந்து உங்களோட பேலோட வந்து கிரியேட் பண்றது, கிராஃப்ட் பண்றது, அந்த ஃபில்டருக்கு ஏத்த மாரி எப்படி பைபாஸ் பண்றதுக்கு மாடிஃபை பண்றது இதெல்லாம் பார்த்தோம். தென் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் எக்ஸர்சைஸ வந்து எப்படி ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல எக்ஸிக்யூட் பண்றது, ஒரு நெட்கேட் லிசனர் உங்க மெஷின்ல வச்சுட்டு லைக் லிசன் பண்ண விட்டுட்டு, எப்படி அந்த எக்ஸர்சைஸ கிராஃப்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கமாண்ட் இன்ஜெக்ஷன பத்தி தான் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். ஏதாவது குறை நிறைகள் இருந்தா, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன், தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குடுத்திருந்தேன்னா, கண்டிப்பா சொல்லுங்க. நானும் திருத்திக்கிறேன், நானும் கத்துக்கிறேன். பிகாஸ் அதுக்கு தான் இந்த வீடியோ. ஆம். நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் லேர்ன் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்ச நான் கத்துக்கிட்ட விஷயங்கள தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதில ஏதாவது குறைகள் இருந்தாலும், நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. நானும் திருத்திக்கிறேன். ஸோ வீல் லேர்ன் டுகெதர். ஓகேங்களா? ஸோ பை கைஸ். ஸ்டே டியூன் அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ். டேக் கேர் கைஸ்.